Hello guys, and guys, in the video ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் நிறைய மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் லைன்டப்பாக இருக்குது. இந்த மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பண்ணணும், 3 விஷயம் அதை பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத மெயினாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் 2.0 செஷன் நான் மண்டே பிளான் பண்ணி வச்சுருந்தேன். சாரி கைஸ், என்னால் வர முடியல, சோர் த்ரோட். ஸோ அதனால நான் நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்கேன். வெனஸ்டே உங்களுக்கு வரும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்துருங்க. ஏன்னா லாஸ்ட்டு நம்மளோட ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடிலாம் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 350+ ஆகுது லைவ் வாட்சிங் வாங்க. ஸோ ஏன் அப்படின்னா லாஸ்ட் இயர் இந்த இங்கிலீஷ் செஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எக்ஸாம்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சக்ஸஸ் மீட்லையும் சக்ஸஸ் ஸ்டோரியிலும் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஒர்த்தாக குவாலிட்டியான கான்டென்ட்டோடு இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு மார்னிங் 10 o'clock. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, வெரி ஃபர்ஸ்ட் திங் மெயின்ஸ்க்கு நீங்கள் பண்ணுறது இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் கொடுங்க. ஸோ இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்கள் அனலைஸ் பண்ணிட்டு வந்தேன். அதாவது கொஷின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா குட் அட்டெம்ப்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அதாவது ஆர்ஆர்பி பிஓ கிளரிக்கல் அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க் இந்த 3 தான் இருக்குது. ஸோ இதோட ப்ரீவியஸ் இயர் குட் அட்டெம்ப்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இதில் குட் அட்டெம்ப்ட்ஸ் வந்து ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் வந்து நிறைய பேர் நல்லா அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது குட் அட்டெம்ப்ட்ஸில் நிறைய அட்டெம்ப்ட்ஸ் இருக்குது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவான்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கம்பேரிட்டிவ்லி ரீசனிங் அண்ட் இங்கிலீஷை விட குவான்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கம்மியாக தான் குட் அட்டெம்ப்ட்ஸ் இருக்குது. ஏன்னா கொஷின் லெவல் அப்படி இருக்குது. ஸோ ஒரு 4 கொஷின் பேப்பர் எடுத்தீங்க அப்படின்னா அதில் 2 இல்லை 3 கொஷின் பேப்பரில் குவான்ஸோட லெவல் ரொம்ப ஹையாக தான் இருக்குது. ஸோ இதிலிருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, ஏதோ ஒரு சப்ஜெக்ட் இப்போ நான் இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் குவான்ஸே தொடலை அப்படின்னா கண்டிப்பாக இங்கே போய் அட்டென்ட் பண்ண முடியாது. நான் குவான்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கேன், இல்லை இங்கிலீஷ் டச் பண்ணல, இல்லை இங்கிலீஷ் சும்மா நான் போய் அட்டென்ட் பண்ணலாம், ஏன்னா ஓரளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னா 100% சொல்கிறேன். பிகாஸ் உங்களை இங்கிலீஷ் நல்லா தூக்கி விடுது. லாஸ்ட் இயர் சக்ஸஸ் ஸ்டோரி சக்ஸஸ் மீட்டுக்கு வந்தவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக ஹை ஸ்கோரிங் பார்ட்டாக இங்கிலீஷ் இருந்திருக்கு. அதுக்கான ரீசன் அவங்க டெய்லி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸில் இருந்திருக்காங்க. டெய்லி செஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து நான் சொன்ன ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. டெய்லி ஒரு ஆர்சி எடுத்து வொக்காபுலரி நோட் பண்ணி வீக்லி அதை ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணுறது. ஏன்னா அது ரொம்ப உங்களுக்கு பூஸ்டப் ஆகும். ஸோ செஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏன் எதுக்காக நான் இங்கிலீஷ் செஷன் சொல்கிறேன்னா, ஒரு இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது கிராமரில் எரர் ஸ்போர்டிங்கில் தப்பு இருந்துச்சுன்னா இங்கே கண்டிப்பாக அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆனால் இதே இதில் ஃபில்லர்ஸில் தப்பு இருந்துச்சு. ஃபில்லர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்குன்னா they haven't given any explanation for that. அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுமே கொடுக்கல. ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணால் மட்டும்தான் அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் செகண்ட் ஒன். அப்போது ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் கொடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஒரே சப்ஜெக்டே டிபெண்ட் பண்ணி இருக்காதுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் ஒன் கரண்ட் அஃபேர்ஸ் கடைசியாக பார்த்துப்போம், ரிசல்ட் வந்துட்டு பார்த்துப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இப்போவே நீங்கள் லேட்டாக தான் இப்போவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுவுமே லேட்டு தான். அதனால அதை நீங்கள் ஃபாலோ பண்ணவே பண்ணாதீங்க. இப்போது ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போலேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னா லாஸ்ட் 4 மாதம் தான் என்னால் ப்ரிப்பேர் பண்ண ஓகே. ஆனால் அதுக்கு ஃபுல் ஃப்ளெஷ்டாக பண்ணுங்கள். ஒரே ஒரு விஷயம் தான் என்னென்னா, ஒரு இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ண போகிறீங்க, எக்ஸாம் அட்டென்ட் பண்ண போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸை 3 times ரிவைஸ் பண்ணியிருக்கணும். அப்போ எனக்கு 4 மாதம் தான் படிக்க முடியும்னா அது பரவாயில்ல. 4 மாதத்தை 3 தடவை படிச்சிருக்கணும். அப்போ தான் அங்கே போய் ஆபத்தில் நிற்கும், இல்லாட்டி மறந்துருப்பா. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வாஸ்டான டாபிக். இந்த ஷெல்குள்ளே வந்து நம்ம அதை இது பண்ணவே முடியலை, அதை அடக்கவே முடியல. ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒலிம்பிக்ஸில் வந்து ஜாவலின் த்ரோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் படிச்சிருப்பீங்க, அதில் செகண்ட் ப்ரைஸ் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ மீட்டர் போச்சு, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவங்க வந்து எவ்வளோ மீட்டர் வந்து ஜாவலின் த்ரோ பண்ணாங்க, எப்படி வேணாலும் கேட்கலாம். நம்மளால் அதை சொல்லவே முடியாது. ஸோ அதனால கரண்ட் அஃபேர்ஸ் இதுவே லேட்டு தான், பட் இன்னும் டிலே பண்ணாதீங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. ஸோ இன்னைக்கு இருந்து கரண்ட் அஃபேர்ஸை படிங்க. பட் 3 times எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் பாயிண்ட், புதுசாக எதுவுமே படிக்காதீங்க. பட் அறகுறையாக கற்றுக்கிற டாப்பிக்கை இன்னும்
நீங்கள் பயங்கரமாக பூஸ்டப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த தேர்ட் பாயிண்டில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் எந்த சப்ஜெக்ட் உங்களோட ஸ்ட்ராங் ஏரியான்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அது இன்னுமே ஸ்ட்ரென்தன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் உங்களுக்கு வேரியேஷன் காட்டும், உங்களுக்கும் வேரியேஷன் காட்டும். அதனால உங்களோட ஸ்ட்ராங் ஏரியாவை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். அண்ட் வீக் ஏரியாவை பார்டரை கிராஸ் பண்ண வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த 3 விஷயம் மேஜரான விஷயம். ஸோ அண்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இங்கிலீஷ் 2.0 வாங்கியிருக்கீங்க அண்ட் அது மாதிரி கம்ப்ளீட் பேங்கிங் இங்கிலீஷும் வாங்கியிருக்கீங்க. அது எப்படி கோர்ஸ் படிக்கிறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ நான் நாளைக்கு கொண்டு வரேன். ஸோ நாளைக்கு மார்னிங் 10 o'clock இங்கிலீஷ் 2.0 மிஷன் மெயின் ஸ்டார்ட் ஆகுது. மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. நானும் தொண்டை வலியோடு தான் வந்துட்டுருக்கேன் மக்களே. ஸோ கண்டிப்பாக ஏன்னா வீக்லி அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கிளாஸ் நம்ம ஒரு 2 hours கிளாஸ் அந்த மாதிரி கொடுத்துடணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். அதனால் எப்படியாவது வந்துடணுன்ட்டு தான் நாளைக்கு வரேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க.